கள்ள உறவு கசப்பானதால் பெண் கொலை, மாமன் மச்சான் இருவர் கைது. தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவருக்கும் காரிமங்கலம் மந்தை வீதியைச் சேர்ந்த வள்ளி என்பவருக்கும் கடந்த 25 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 20 வயதில் கீர்த்திகா என்ற மகளும் 16 வயதில் ஹரிஹரன் என்ற மகனும் உள்ளனர். கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்னர் கணவனை பிரிந்த வள்ளி தனியாக வாழ்ந்து வருகிறார். வள்ளிக்கு பல ஆண் நண்பர்களுடன் நெருங்கிய தொடர்பும் அதோடு மது பழக்கமும் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த லாரி டிரைவர் 45 வயதான புஷ்பராஜ் என்பவருடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இவர்களின் கள்ள தொடர்பு புஷ்பராஜின் மனைவிக்கு தெரியவரவே சமீப காலமாக புஷ்பராஜ் வள்ளியை தவிர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் புஷ்பராஜுக்கு போன் செய்த வள்ளி உடனே உன்னை பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். குஜராத்தில் இருந்து லாரியில் சரக்கு ஏற்றிக் கொண்டு வந்து கொண்டிருப்பதாகவும் ஓசூருக்கு வரும்படியும் கூறியுள்ளார். நேற்று முன்தினம் இரவு ஓசூரில் இருந்து வள்ளியை லாரியில் ஏற்றிக் கொண்டு ராயக்கோட்டை வந்தவர்கள் அங்கு புஷ்பராஜ், வள்ளி மற்றும் லாரியில் உடன் வந்த புஷ்பராஜின் மச்சான் மணிவேல் ஆகியோர் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இரவு புதிய தேசிய நெடுஞ்சாலையில் தர்மபுரி நோக்கி வந்தவர்கள் பாலக்கோடு அடுத்த கொம்மநாயக்கன அள்ளி சாலையின் ஒதுக்குப்புறமாக லாரியை நிறுத்திவிட்டு தனிமையில் இருந்துள்ளனர். மீண்டும் புஷ்பராஜ் லாரியை ஓட்டி செல்ல முயன்ற போது வள்ளி லாரியில் ஏறி நானும் முன்னுடன் தான் வருவேன், என்னுடன் குடும்பம் நடத்த வேண்டும் என வற்புறுத்தியுள்ளார். இதனால் வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த புஷ்பராஜ் மணிவேலிடம் சுத்தியால் வள்ளியின் தலையில் அடிக்க கூறியுள்ளார். மணிவேலும் சுத்தியால் வள்ளியின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் நிலை குலைந்த வள்ளியை மணிவேல் லாரியில் இருந்து கீழே தள்ளியுள்ளார். மேலும் கத்தியால் வள்ளியின் கழுத்தை அறுத்துள்ளார். இதில் வள்ளி துடிதுடித்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து பாலக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து புஷ்பராஜ் மற்றும் மணிவேலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் மாமன் மச்சான் சேர்ந்து பெண்ணை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.